ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சு. வாங்க நம்முடைய ஏசாண்டவருடைய வார்த்தைகளோடு நம்முடைய நாளை தொடங்குவது நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இல்ல. ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, இன்னொரு நாளை கொடுத்திருக்கிறீங்க. நாங்க எங்க இருக்கிறோமோ உம்முடைய பார்வையில் அறிந்து கொள்ள, உம்முடைய சமூகத்தை நெருங்கி வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கிருக்கிறோம் நாம தேவனுடைய பார்வையில? ஆராய்ந்து பார்ப்பது ரொம்ப அவசியங்க. அநேக முறை நாம தேவனுக்கு நெருக்கமாதான் இருக்கிறோம் என்று நினைத்து கொஞ்சமா தூரமாகி வழி விலகி போகிறோம். இயேசுவை நோக்கி பார்த்து நாம் நடப்பதை விட்டுவிட்டு அடுத்த நொடி நம்முடைய பார்வை மற்றவைகள் மேல விழும்போது நாம இழுக்கப்பட்டு தேவனுக்கு தூரமாக போய்கொண்டிருப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்ம நினைக்கிற அளவுக்கு சுலபமானது இல்லைங்க. கத்தியின் மேல நடப்பதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படியாக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்து கொள்ள வேண்டும்னா அனுதினமும் தேவனோடு உறவாடுகிறவர்களாக இருக்கணும். நம்ம பார்வை அவர் மேலேயே இருக்கணும். நம்முடைய உள்ளத்தை காத்து கொள்ளணும் பத்திரமாய். இது அசுத்தமான உலகம், பாவ ஈர்ப்புகள் இருக்கக்கூடிய உலகம். அநேகரை சாத்தான் இழுத்து கொள்ளுவதற்கு இழுத்து அவனுடைய வலையில சேர்க்க வலை போட்டு கொண்டிருக்கிறான்னு வேதம் சொல்கிறது. உண்மையான விசுவாச வாழ்க்கை என்பதை பயத்தோடும் நடுக்கத்தோடும் தொடர வேண்டுங்க. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அனுதினமும் 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 தயவு செய்து இந்த வார்த்தையை கவனிங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிறோம்னு போதும் நினைக்காதீங்க. அனுதினமும் தேவனை பின்பற்றுகிற பக்தி ஒவ்வொரு நொடியும் தேவனோடு உறவாடக்கூடியது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அநேகர் இன்றைக்கு நாங்க பிலீவர்ஸ் என்று சொல்லுகிறாங்க, விசுவாசிகள் என்கிறாங்க, பக்தர்கள் என்கிறாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம் என்கிறாங்க, இன்னும் என்னென்னமோ சாட்சிகள் கூட சொல்லுகிறாங்க. ஆனா உங்க பழைய சாட்சி யாருக்கு வேணும்? இன்றைக்கு உங்க சாட்சி எப்படி இருக்கு? இன்றைக்கு நீங்க தேவனோடு எப்படி இருக்கிறீங்க என்று எந்த நாளுக்கு அந்த நாள் நம்ம தெய்வ சமூகத்திலே பரீட்சித்துக் கொள்ளணும். அநேக முறை நம்ம வழி விலகி போகிறோம். ஒரு ஆடு இங்கு மேய்கிற போது கண்களை ஏறெடுத்து எதிரில் இருக்கிற மலையை பார்த்தால் அங்க இன்னும் பசுமையா புல் இருப்பது போல தெரியுமா. இங்க விட அங்க நல்லா இருக்குன்னு அந்த மலைக்கு சென்று அங்க சாப்பிட்டு இன்னொன்னு பார்த்தா இன்னும் நல்லா இருப்பது போல அப்படி மலைக்கும் திரிந்து கடைசியில இறங்க வேண்டிய இடத்தை மறந்து விடுவது போல இன்றைய விசுவாசிகள் இருக்கிறாங்க. தேவனை விட்டு இங்கும் அங்கும் திரிந்து எங்கிருந்து அதையும் இதையும் தேடிக்கொண்டு என்னங்க, அநேக முறை இந்த பலதரப்பட்ட சர்ச்சஸ்க்கு மாறி மாறி போகிறவங்க சூழ்நிலையும் அப்படிதான் இருக்கு. இந்த சபையை விட அந்த சபை நல்லா இருக்கும், அந்த சபையை விட இந்த சபை நல்லா இருக்குன்னு தெரியாதீங்க. எந்த சபையும் நல்லா இல்ல, ஏசாண்டவர் மட்டுமே நல்லா இருக்கிறார். எந்த பாஸ்டரும் பரிபூர்ணர் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிபூர்ணர். அவரை மட்டும் நோக்கி பாருங்க. அவர் சொன்ன வார்த்தையை கேளுங்க. அவருடைய வசனத்துக்கு ஏற்றபடி வாழுங்க. இல்லையென்றால் பின்வாங்கிடுவீங்க, வழி தவறிடுவீங்க, சிதறிடுவீங்க. எனக்கு தெரியும், இப்பொழுதே உங்களில் அநேகர் சிதறி போயிட்டீங்க இல்ல, தொலைந்து போயிட்டீங்க. ஜெபிக்கிறத நிறுத்திட்டீங்க, விசுவாசத்துல முன்னுக்கு போக முடியாம இருக்கிறீங்க. ஏதோ உங்களை கலங்க செய்கிறது உங்க சரீர சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள். இதெல்லாம் ஏன் நம்மை சுற்றி கொள்ளுகிறது? ஆண்டவரோடு உங்க உறவு கட்டாகும் போது சாத்தான் உங்களை சுற்றி கொள்கிறான். ஆண்டவரோடு இருந்தாலும் நமக்கு பொருளாதார நெருக்கடிகள், உடல்நல குறைவுகள் வரும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஆண்டவர் இருப்பதுனால எப்போதுக்கப்போது நம்மை சுகப்படுத்துவாரு. நம்முடைய பிரச்சனை அவர் அற்புதமாய் மாற்றுவாரு. நம்முடைய தேவைகளை சந்திப்பாரு. அவர் நம்மை தேற்றுவாரு. பாவத்தில் விழாமல் நம்மை காப்பாரு. அதுக்குதாங்க திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. தினமும் அவருடைய வார்த்தைகளை கேளுங்க. ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் யோசனையும் நீர் அங்கீகரிக்கும்படி இருக்க வேண்டும் என்கிற ஜெபத்தை செய்யாம விடாதீங்க. ஒருவேளை நீங்க திரும்பி வர முடியாத அளவுக்கு தூரமா போயிருந்தா இனி உங்க நிலையை உணர்ந்து கொண்டு அந்த இடுக்கண்ல விழுந்து, அந்த பிரச்சனையில விழுந்து, அந்த பாவத்துல விழுந்து, அந்த சோதனையில விழுந்து திக்குமுக்காடிக்கொண்டு
ஏதோ ஒரு நாள் அந்த கெட்ட குமாரனுக்கு புத்தி வந்தது போல உங்களுக்கும் உணர்வு வருங்க. அந்த உணர்வு வந்தவங்க அநேகர், ஐயோ என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சே, ஐயோ என் சொந்த கையால கெடுத்து கொண்டேனே, ஐயோ தெரிந்து தெரிந்து நான் தவறு செய்தேனே என்று உணர்ந்து அழுது கொண்டு அங்கேயே உட்கார்ந்திருந்தா பிரயோஜனம் இல்லை. திரும்பி வா என்று ஆண்டவர் அழைக்கிறாருங்க. நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்க சிக்கிக் கொண்டிருந்தாலும் இயேசுவை நோக்கி திரும்பி பார்த்தால், திரும்பி வந்தால் அவர் சேர்த்து கொள்ள ஆயத்தமா இருக்கிறாருங்க. அவர் யாரையும் தள்ளி விடுகிற தேவன் அல்ல. மிக முக்கியமா இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லும்போது, ஒருமுறை தேவ அன்பை ருசி பார்த்தவர்கள், ரட்சிக்கப்பட்டு தொலைந்து போன பிரியமானவர்களே, ஒரு காலத்துல நன்றாக ஜெபித்து விசுவாசத்துல இருந்து இன்றைக்கு தேவனுக்கு தூரமாகிவிட்டேன் என்று துக்கப்படும் சகோதர சகோதரிகளே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது போலவே தேவன் உனக்கும் எனக்கும் அதே வார்த்தையை சொல்லுகிறாரு. என்ன சொல்லுகிறாருன்னு பாருங்க. எரேமியாவின் புத்தகம், உங்க வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 3வது அதிகாரம். எரேமியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 12ஆம் வசனம். சீர்கேட்ட இஸ்ரவேலே, திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். துரோகியாகிய இஸ்ரவேலே, நீ துரோகம் செஞ்சிட்ட, நீ மோசம் செஞ்சிட்ட, நீ என்னை நம்பினேன் என்று சொல்லி என் நன்மைகளை பெற்று நீ ஓடி போயிட்ட, நீ கெட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்திட்ட. ஆனாலும் உன் மீது எனக்கு கோபம் இல்லை, ஆனாலும் உன்னை நான் மன்னிப்பேன், ஆனாலும் உன்னை நான் நேசிக்கிறேன். துரோகியாக இருக்கிற இஸ்ரவேலே, திரும்பி வா, திரும்பி வா. உன் மீது கோபப்பட மாட்டேன், நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை, நான் கிருபையுள்ள தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கோபப்படுவாரோ என்னமோ, எந்த முகத்தை வச்சுட்டு போகணும், திட்டுவாரோ என்னமோ, அடிப்பாரோ என்னமோன்னு அநேக முறை தவறை ஒத்துக்கொள்ள பயந்து கொண்டிருப்போம். ஆனால் கிருபையுள்ள தேவன் உன்னை அடிக்க மாட்டார், திட்ட மாட்டார். மட்டுமில்ல, நீ மனஸ்தாபத்தோடு திரும்பி வந்தால் கிருபையும் இரக்கமுள்ள தேவன் உனக்கு இரக்கம் செய்து மன்னிப்பாரு, உன்னை அணைத்துக் கொள்வாரு. யோசித்து பாருங்க, ஏதாவது துரோகம் செஞ்சீங்களா? ஏதாவது ஏமாற்றினீங்களா? தேவ நாமத்திலே தேவனையே ஏமாற்ற முயற்சிக்கிறீங்களா? தேவ நாமத்திலே மற்றவர்களை ஏமாற்ற முயற்சிக்கிறீர்களா? நான் தேவனுக்கு விரோதமா எதுவும் செய்யலையேங்க, தேவனுடைய நாமத்துல தானே செய்தேன்னு சொன்னா, அதுவும் தேவனுடைய நாமத்தை வெட்கப்படுத்தும்படி. இயேசுவின் நாமத்துல நீங்க மற்றவங்களுக்கு துரோகம் செய்தாலும் அது உங்களுக்கு பாவமாகும். துரோகங்களை மன்னிக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, 22ஆம் வசனத்துல, சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்பி வாருங்கள், நான் உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன். சீர்கெட்டு போன பிள்ளைகளே, முரட்டு பிடிச்சு தேவனின் மேல் எதிர் திரும்பி தேவனை தூஷித்து தேவனுக்கு விரோதமான வேலைகளை செய்து நஷ்டம் போய் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு சீர்கெடுதலுக்குள்ள போய்விட்டு சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவர்களை இன்னும் என்ன தேவன் மன்னிப்பாரா? எஸ். இவ்வளவு மோசமாய் நடந்து கொண்டேனே, இவ்வளவு கேவலமாய் வாழ்ந்தேனே, இவ்வளவா என் தேவனை மறந்தேனே, இவ்வளவாய் சாத்தானோடு திரிந்தேனே. எவ்வளவு பெரிய தேவனுங்க அவர்! அன்புள்ள ஆண்டவர் என்றால் இதுதாங்க உண்மையான அன்பு. சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்பி வாருங்கள், நான் உங்களுடைய சீர்கேடுகளை குணமாக்குகிறேன். நான் உன்னை கெடுக்க மாட்டேன், நீ கெட்டு போயிருக்கிறாய், என்னை விட்டு உன்னை குணமாக்குகிறேன், திரும்ப வா. உன் இருதயத்தை அழித்து கந்தரகோலமாக்கி விட்டாய், நீ பாவத்தினாலே அழிந்து போகிற நிலைக்கு சென்று விட்டாய். நான் என் இரத்தத்தினாலே கழுவி உன்னை குணமாக்குவேன், சுத்த இருதயத்தை உண்டாக்குவேன். திரும்பி வா, திரும்பி வா. என்னங்க திரும்பி வா, திரும்பி வா என்கிற வார்த்தை பைபிள்ல எத்தனை முறை எழுதியிருக்கோம் நீங்க கவனிச்சா, அவருடைய நீட்டிய கைகள் என்றைக்குமே உன்னை சேர்த்து கொள்ள ஆயத்தமாக தான் இருக்குங்க. நீ திரும்ப வரும்போது செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதாங்க. 3ஆம் அதிகாரத்தில் எரேமியாவின் புஸ்தகம் 13ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோடு சோர மார்க்கமாய் நடந்து உன்
அக்கிரமத்தையும் என் சத்தத்திற்கு செவிகொறாமற் போனதையும் ஒத்துக்கொள். நீ அந்த பப்ஸ்ல, அந்த கிளப்ஸ்ல, மூவி ஹால்ஸ்ல, அந்த அசுத்தமான அருவருப்பான அந்த இடங்களிலே, தவறான சேர்க்கையிலே உன்னை நீ அசுத்தப்படுத்திக் கொண்டு தேவனை துக்கப்படுத்தின விஷயங்கள், அதற்காக நீ மனஸ்தாபப்படு, அவைகளை நீ ஒத்துக்கொள்ளு, நான் உன்னை குணமாக்குவேன். ஒத்துக்கொள்ளு, நான் உன்மேல் கோபப்படாமல் உன்னை மன்னிப்பேன். ஒத்துக்கொள்ளு, உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் என்கிறார் ஆண்டவர். இன்னும் ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா? ஆண்டவரிடத்துல வராம என் பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு, பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வருவதற்கு, அவருக்கு முகத்தை காட்ட அவசியம் இல்லாமல் நான் எந்த விதத்திலாவது மந்தையில சேர்ந்து விட வேற வழி இருக்கான்னு சொல்லி சில பேரு முயற்சிப்பாங்க. வேற வழி இல்லைங்க. அவருடைய ராஜ்யத்துல சேருவதற்கு ஒரே வழி, அவருடைய சமூகத்துக்கு ஒரே ஒரு வாசல். நானே அந்த வாசல். என் வழியாக நீங்க பிரவேசிக்கணும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை அன்றி யாரும் பிதாவினிடத்துக்கு போக முடியாது என்று ஆண்டவர் சொன்னார். எவ்வளவு காலம் நீ வேற வழிகளுக்காக தேடினாலும் உன் கஷ்டத்துக்கு விடுதலையும், பிரச்சனையிலிருந்து நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள, கஷ்டங்களிலிருந்து வெளியே வருவதற்கு, உன்னுடைய மனதை நீ மகிழ்ச்சியாக்கிக் கொள்ள நீ எத்தனை முயற்சிகள் செய்தாலும், எங்கெங்கே சென்றாலும், எத்தனை சடங்குகளை நீ பின்பற்றினாலும், எத்தனை 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 பக்தி வார்த்தைகளை அவைகளை நீ சொன்னாலும், எத்தனை வழிகளை பக்திகளை நீ மாற்றினாலும் வழி இல்லைங்க. ஆண்டவரால் மட்டுமே அது சாத்தியம். அதனாலதான் சொல்லுகிறாரு, இதுவே கர்த்தர் சொல்வது, இஸ்ரவேலே நீ திரும்பி வர மனதா இருந்தால் என்னிடத்துக்கு நீ திரும்ப வேண்டும். நீ திரும்பி வர வேண்டும் என்று நினைத்தால் எங்கேயும் போக முடியாது. நீ என்னிடத்துக்கு தான் வர வேண்டும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். திரும்பி நான் சரி செய்து கொள்ளுவேன் என்னுடைய வழிகளை என்று விரும்பினா ஆண்டவர்கிட்ட தான் வரணுங்க. நாம் எங்க போனாலும் இட் இஸ் டெட் எண்ட். டெட் எண்ட் என்றா தெரியுமாங்க? அந்த தெருவுக்குள்ள போனா குறுக்க ஒரு சுவர் இருக்கும், இன்னும் முன்னுக்கு போக முடியாது. திரும்ப மெயின் ரோடுக்கு போகணும்னா நீங்க எப்படி போனீங்களோ அப்படியே பின்னாடி திரும்ப வந்து நீங்க மெயின் லைன்ல கலக்க வேண்டி இருக்கும். அவரை விட்டு விட்டு இன்னும் பல பல வழிகளில் சென்று முன்னுக்கு போகலாம் என்றால் முன்னாடி வழி இல்ல. திரும்பி வர விரும்பினால் திரும்ப அதே வழியிலே நீ வர வேண்டும். அதே ஆண்டவரிடத்துக்கு வரணும். நீ திரும்பி வர மனதா இருந்தால் நீ என்னிடத்திற்கே வர வேண்டும். நீ அங்கும் இங்கும் அலைந்து திரிவதை விட்டுவிட்டு உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டு நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். உன் அருவருப்புகளை விட்டு திரும்ப வந்து நீ இங்கும் அங்கும் அலைவதை விட்டுவிட்டு உண்மையோடும் நியாயத்தோடும் கர்த்தரிடத்துக்கு திரும்பி வந்தா உன்னை மன்னிப்பாரு, உன்னை குணப்படுத்துவார், உன்னை சேர்த்துக்கொள்ள உனக்காக ஜீவனை தந்த ஆண்டவர் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறார். எப்பொழுதும் உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. எனக்கு வேற வழி இல்லைன்னு தற்கொலை செய்து கொள்ளுகிறாங்க சிலர். வழி இல்லை என்று துணிந்து இனி இஷ்டம் போல சீர்கேட்டு போய் மோசத்துக்கும் மோசமான நிலைக்கு போய் விடுகிறவங்க இன்னும் சிலர். ஆனால் நேசிக்கிற ஆண்டவர் இருக்கிறாரு, மன்னிக்கிற ஆண்டவர் இருக்கிறார், இழந்ததெல்லாம் திரும்ப தருகிற ஆண்டவர் இருக்கிறார் என்று அவருடைய வார்த்தைகளை 4 பக்கமும் அறிவிக்கும்படிக்கு அன்றைக்கு தீர்க்கதரிசிகளுக்கும் இன்றைக்கு எங்களை போன்ற ஊழியர்களுக்கும் சொல்லுகிறார். உங்களுக்காக தான் அவர் கரங்களை நீட்டிக் கொண்டிருக்கிறார். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, தவறு செய்தேன் என்று உணர்ந்து கொண்டு ஆண்டவரிடத்துக்கு வர முடியாமல், தங்கள் தவறிலிருந்து வெளியே வர முடியாமல் வேதனையோடு இருக்கிறவங்கள நீங்க பாருங்கப்பா. நான் இழுத்துக்கொண்டால் ஒழிய யாரும் இடத்துக்கு வர முடியாது என்றீரே, அப்படிப்பட்டவங்களை இழுத்துக்கொள்ளுங்கப்பா. நீர் திருப்பும் நான் திரும்புவேன் என்று அன்றைக்கு எப்ராஹிம் கூக்குரலிட்டு கதறினது போல உம்முடைய பிள்ளைகளப்பா எங்கெங்கே தொலைந்து போனவங்க இருக்கிறாங்களோ, உமக்கு தூரமானவங்க இருக்கிறாங்களோ, சிக்கல்ல விழுந்து, டிராப்ஸ்ல விழுந்து, வேதனையில விழுந்து, துக்கத்தோடு கவலையோடு இருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நேரத்தில் விடுவிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை உங்க அன்பினால் பிடித்துக் கொண்டு உங்க சாட்சிகளாக செய்து கொள்ளுங்கப்பா. இன்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் அவர் பிரசன்னமும் கூடி வந்த நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த விரும்பினால் 8939801234 என்னும் கீழ்காணும் எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். தேவன் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வாருங்க. டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. மும்பையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இன்னொரு முறை டிசம்பர் 10ஆம் தேதி ஒரு விசேஷமான பாஸ்டர்ஸ் கிறிஸ்துமஸ் மீட்டிங்கில் தேவ செய்தியை பகிர மும்பை வருகிறேன். எல்லாரையும் வரவேற்கிறோம். நீங்க யார் வேண்டுமானாலும் வரலாம். சாயந்தரம் 6 to 10 மணி வரை மும்பையிலே மார்னிங் ஸ்டார் இங்கிலீஷ் ஸ்கூல் தாராவிலே நடக்கிற இந்த விசேஷமான கிறிஸ்துமஸ் மீட்டிங்கிற்கு உங்களையும் வரவேற்கிறோம். வாங்க நம்ம ஆண்டவருடைய பிறப்பை நினைவு கூர்ந்து அவரை நாம கொண்டாடுவோம். இந்த கூட்டங்களை குறித்து மேலும் விவரங்களுக்கு நீங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க. மும்பையை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இன்னொரு முறை மும்பையிலே ஒன் டே கெட் டுகெதரை இந்த டிசம்பர் 11ஆம் தேதி ஏற்பாடு செய்கிறோம். தவறாம நீங்க வாங்க. கல்வாரி தரிசனம் டிவி நிகழ்ச்சியின் மூலம் சோசியல் மீடியாவின் மூலம் பலப்படுகிற உங்களை நேரடியாக பார்ப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து ரெஹத்தோர் மெமோரியல் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் ஸ்டேஷன் ரோட், பரேல், மும்பை. உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமானால் கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற போன் நம்பருக்கு நீங்க கால் செய்யலாம் அல்லது QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க. ஒரே செஷனுங்க. இந்த ஒன் டே கெட் டுகெதர் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை தவறாம கலந்து கொள்ளுங்க. தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க.